இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அதுக்கப்புறம் 45,000 தாவனாங்க. அப்புறம் இப்போ 80,000 சம்பாதிக்கிறாங்க. அவங்க வீடு வாங்கிட்டாங்க. இவங்க தான் சரஸ்வதி, அவங்க தான் அவங்க. அப்புறம் இன்னொரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா 2021ல 12th முடிச்சுட்டு வந்த பையன் 2 மாசத்துல வேலை வாங்கினான். அந்த அவன் வந்து அவா சாஃப்ட்வேர் கம்பெனில வேலைக்கு போனாங்க. இப்போ அவன் வந்து 1.25 லட்ச ரூபா கிட்ட சம்பாதிக்கிறாங்க. ஸ்கூல்ல தான் நான் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணேன் 2024ல. ஸ்கில்ஸ்லாம் நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்க. ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் எது கத்துக்கிட்டீங்க? வேற அதர் ஸ்கில்ஸ் என்ன நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்க? ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு பார்த்தா ஜாவா ஸ்கிரிப்ட், ரியாக்ட் வந்து நாங்கள் வந்து படிச்சிருக்கேன். ஓகே, என் பேர் சலோமி. நான் வந்து 2024ல் 12th கம்ப்ளீட் பண்ணேன். நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த இன்ஸ்டியூஷன் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க நீங்கள்? ஓகே, ஸோ இந்த இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், ஜாவா இது எல்லாமே தெரியும். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து ஸ்ப்ரிங் பூட், அதுக்கப்புறம் டெவாப்ஸ் வந்து பண்ணிட்டுருக்கேன். ஹை பேயிங் ஜாப் ஏதாவது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா? சார் ஃபோக்கஸே வந்து ஹை பேயிங் ஜாப் எடுக்கிறது தான். ஹை பேயிங் ஜாப் பார்த்தீங்கன்னா 2 விதமாக வாங்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஃபேஸ்புக். ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெஷ் கைட் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் தான் வந்திருக்கும். இந்த இன்ஸ்டியூஷனோட ஒரு மெயின் தீம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து ஒரு +2 படித்தவங்களை வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியில் வந்து பிளேஸ் பண்ண வைக்கிறது தான். இந்த இன்ஸ்டியூஷனோட MD மிஸ்டர் பாலா சண்முகம். ஸோ இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு 20 இயர்ஸாக வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து குவால்காம் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். 60 lakhs per annum வந்து சேலரி வாங்கிட்டு இருந்தாங்க. அதை விட்டுட்டு தான் அந்த இன்ஸ்டியூஷனை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவர்கிட்ட வந்து உங்கள் இன்ஸ்டியூஷனில் என்ன மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுக்குறீங்க, எத்தனை பேர் பிளேஸ் ஆகிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ஓகே சார். சார் எத்தனை வருஷமாக இந்த இன்ஸ்டியூஷன் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? இது வந்து ஒரு 4.5 years ரன் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே சார். இப்போ வந்து ஒரு +2 முடிச்சவங்களை வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியில் பிளேஸ் பண்ண வைக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா எப்படி உங்களுக்கு தோணுச்சு? சரி, நான் 2000 கோவிட் டைமில் வந்து இன்ஜினியர்ஸை ட்ரெயின் பண்ணேன். அப்போ ட்ரெயின் பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸ் இல்லை. ஒரு 4 years வந்து அவங்க நிறையா டைமையும் நிறையா இன்ஜினியரிங்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 2.5 lakhs 3 lakhs ஆகுது பார்த்தீங்களா. நிறையா டைம் அண்ட் மணி வேஸ்ட் ஆகிடுது. ஏன் இதை வந்து சாஃப்ட்வேர் வந்து ப்ராக்டிக்கலாக ஏன் படிக்க முடியாது? சாஃப்ட்வேரை ப்ராக்டிக்கலாக படித்தாங்கன்னா அவங்க நிறையா டைம் கிடைக்கும், அவங்களுக்கு நிறையா அவங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சது தான். நான் ஆக்சுவலாக 12th முடிச்சுட்டு பிளேஸ் பண்ணணுன்ற ஐடியா கிடையாது எனக்கு. அப்படி நான் ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க. அப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க கம்பெனி நடத்திட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இதுமாதிரி நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன், நல்லா இருக்காங்க பசங்க சொல்லும்போது சரி நாங்கள் இன்டர்வியூ பண்ணி பார்க்குறோம். இன்டர்வியூ பண்ணி பார்த்துட்டு அப்போ 12th standard பசங்களை எடுத்துக்கிட்டாங்க. ஓகே சார். ஸோ இது வரைக்கும் வந்து எத்தனை பேர் பிளேஸ் ஆகிருக்காங்க? கிட்டத்தட்ட ஒரு 100 ஃப்ரெஷ் கைட்டில் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா மொத்தமாக நாங்கள் கிராஜுவேட்ஸும் ட்ரெயின் பண்ணுறோம், 12th standard பசங்களும் ட்ரெயின் பண்ணுறோம், நான் டிப்ளமோ ஈவன் 10th standard பசங்களும் ட்ரெயின் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு பிளேஸ் ஆயிருக்காங்க. ஓகே சார். ஏன்னா இப்போ அந்த +2 முடிச்சவங்களை வந்து பிளேஸ் பண்ண வைக்கிறதே கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. இப்போ +2 முடிச்சவங்க மட்டும் எவ்வளோ சேலரி வாங்குறாங்க, என்னென்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்கன்றதை கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா சார்? சார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணாங்க 2020ல். அவங்க வந்து ஒரு 3 மாதத்தில் பிளேஸ் ஆகிட்டாங்க. அவங்க பிளேஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்சுவலாக ஒரு இன்டர்ன்ஷிப் போனாங்க. ஒரு 10,000 சம்பாதிச்சாங்க. 6 மாதம் கழிச்சு அவங்க ஒரு 30,000 சம்பாதிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 year கழிச்சு அவங்களுக்கு வேலை போயிடுச்சு. ஓகே சார். அப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 18 வயசு. அப்போ அவங்களுக்கு டிகிரி கிடையாது. அவங்க கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க, ஏன்னா வேலை வாங்க முடியாதுன்னு நினைச்சாங்க. ஆனால் வந்து நோக்கரியில் அப்ளை பண்ணும்போது நிறைய கால்ஸ் வந்துச்சு அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு. அதுக்கப்புறம் 45,000 தாவனாங்க. அப்புறம் இப்போ 80,000 சம்பாதிக்கிறாங்க. அவங்க வீடு வாங்கிட்டாங்க. இவங்க தான் சரஸ்வதி, அவங்க தான் அவங்க. அப்புறம் இன்னொரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா 2021ல 12th முடிச்சுட்டு வந்த பையன் 2 மாசத்துல வேலை வாங்கினான். அந்த பையன் அவன் வந்து அவா சாஃப்ட்வேர் கம்பெனில வேலைக்கு போனாங்க. இப்போ அவன் வந்து 1.25 லட்ச ரூபா கிட்ட சம்பாதிக்கிறாங்க. வேற யாரு சார் இப்போ? அப்புறம் வந்து பிரதீஷ் ராஜவேல் இவங்கலாம் வந்து 45,000 கிட்ட சம்பாதிக்கிறாங்க. எல்லாமே +2 முடிச்சவங்க. ஏன்னா +2 முடிச்சுட்டு வந்தவங்க. ஓகே சார். அவங்க வந்து எப்படின்னா டிகிரி வந்து BCA வந்து கரஸ்பாண்டன்ஸ்ல போட்டாங்க. கரஸ்பாண்டன்ஸ்ல BCA முடிச்சிட்டாங்க. அவங்கள்ட்ட வரும்போது நாங்கள் சொன்னோம், இப்போ இந்த மாதிரி கரஸ்பாண்டன்ஸ்ல போட்டிங்கன்னா கரஸ்பாண்ட் டிகிரி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கலெக்டர் ஆகலாம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, டிகிரியில் நீங்கள் வருத்தப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லும்போது அவங்க போட்டாங்க. அவங்க ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு 3 monthsலேயே வேலைக்கு போயிட்டாங்க. வேலை பண்ணிக்கிட்டே டிகிரி முடிச்சிட்டாங்க. ஓகே சார். இப்போ +2 முடிச்சுட்டு உங்கள் இன்ஸ்டியூஷனில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு எந்த மாதிரி ட்ரைனிங் நீங்கள் கொடுக்குறீங்க இனிஷியலி? மெயினான ஸ்கில் என்ன தேவைனாங்க, நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெளிவாக பேச தெரியணும். தெளிவாக பேசுறது முதல்ல தமிழில் தெளிவாக பேச தெரியணும். தமிழில் தெளிவாக பேசணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த விஷயம் தெளிவாக புரியணும். ஸோ முதல்ல எப்படி புரிஞ்சுக்கிறது, தெளிவாக எப்படி புரிஞ்சுக்கிறது, அப்புறம் தெளிவாக பேசுறது எப்படின்னா நம்ம எந்த விஷயம் புரிஞ்சாலும் அதை ஒரு 6வது படிக்கிற பையனுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி நம்ம சொல்ல தெரியணும். ஸோ இதுதான் டேலண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன்ன்றது இங்கிலீஷில் பேசுறது கிடையாது, தெளிவாக பேசுறது. ஸோ இந்த டேலண்ட்டை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம்.
ஸோ எங்கள் ட்ரைனிங் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இப்போ கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்காது, ஏதோ யோசிக்கிற மாதிரி இருக்கும். யோசிச்சு அவங்க புரிஞ்ச விஷயத்த அவங்க வந்து எல்லா முன்னாடியும் சொல்லணும். அப்படி சொல்லும் போது தெளிவாக சொல்ல மாட்டாங்க, நாங்கள் திருத்துவோம். இப்படி திருத்தி என்ன ஆகும்னா ஒரு கட்டத்தில் எப்படி பேசணும், எப்படி யோசிக்கணுன்றதை கற்றுப்பாங்க. ஓகே. ஸோ இந்த ட்ரைனிங் இப்படி தான் ஸ்ட்ரக்சர் ஆயிருக்கு. ஓகே சார். இப்போ ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி போகிறாங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ அவங்க யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன இருக்கும், லேட்டஸ்ட் டெக்னாலஜி அந்த மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஏரியா வந்து எந்த மாதிரி ட்ரைனிங் உங்கள் இன்ஸ்டியூஷனில் கொடுக்குறீங்க? ரைட், வெரி குட். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஒரு திறமை நல்லா டெவலப் ஆகுது. காரணம் என்னன்னா, அப்போ தான் வேலை நீங்கள் வேலை செய்யணும்னா ஒரு விஷயம் புரியாத தான் வேலை செய்ய முடியும். நம்ம காலேஜ்லேயும் ஸ்கூல்லையும் மனப்படம் பண்ணாலும் எழுதி மார்க் வாங்கிடலாம், ஆனால் வேலை செய்யும்போது அப்படி கிடையாது. ஸோ ஃப்ரெஷ்கேட்டில் எப்படின்னா, ஒன்ஸ் அவங்க பேசிக்லாம் கற்றுக்கினதுக்கு அப்புறம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்கேட்ஸ்க்கு அவங்க ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இப்போ போன வருஷம் 12th முடிச்ச பசங்க வந்து இப்போ என் ஃப்ரெண்டு ஜெர்மனிலேருந்து அவங்களுக்கு ப்ராஜெக்ட் தரோம். அவங்க அந்த ப்ராஜெக்டை பண்ணுறாங்க, அதுக்கு அவங்க பே பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி இங்கே 12th முடிச்சுட்டு ஒரு 6 மாதம் 8 மாதம் கழிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, தே ஸ்டார்ட் டேக்கிங் கிளாஸஸ். இப்போ சென்ட் ஜோசப் மெயின் ஸ்கூலில் 12th முடிச்ச பையன் அவன் கிளாஸ் எடுக்கிறான். யாருக்கு கிளாஸ் எடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு கேர்ளுக்கு 29 வயசு, இன்னொருத்தவங்களுக்கு 32 வயசு. ஒருத்தவங்க MCA முடிச்சிருக்காங்க, இன்னொருத்தவங்க சாஃப்ட்வேரில் 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே. இவங்க 2 பேருக்கும் கிளாஸ் எடுக்கிறது போன வருஷம் சென்ட் ஜோசப் மெயினில் 12th முடிச்ச பையன். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். கரெக்டுங்களா? அவனுக்கு வந்து ஒரு கிளாஸ் எடுக்கும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ரெண்டாவது அவன் ஏர்ன் பண்ணுவான். ஸோ அவன் வந்து இதுக்கு அவங்க அப்பா அம்மா நம்பி, அவனோட செலவுக்குலாம் அவங்க அப்பா அம்மா நம்பி இருக்க தேவையில்லை. ஸோ எங்களோட கோல் அதுதான். எங்களோட டேக் லைனே பார்த்தீங்கன்னா ஏர்ன் வைல் யூ லேர்ன் அப்படின்னு இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போதே சம்பாதிக்க வைக்கிறது தான் எங்களோட டேக் லைனு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஷ்கீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனில் வந்து இவங்க எந்த மாதிரி ட்ரைனிங் அட்டன் பண்ணுறாங்க, எந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் இவங்க டெவலப் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. ஸோ என் பேர் ஷில்பா. நான் வந்து 2022 12th கம்ப்ளீட் பண்ணேன். 12th வந்து காமர்ஸ் குரூப் எடுத்தேன். ஓகே. நீங்கள் +2 படிக்கும்போது இந்த சாஃப்ட்வேரில் என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க +2ல? இல்லை, +2ல வந்து நான் காமர்ஸ் குரூப் எடுத்ததுனால எனக்கு வந்து கம்ப்யூட்டர் பேசிக் கூட எதுவுமே தெரியாது. ஓகே. எப்படி சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு நம்ம போனோம் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படி இல்லை, என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன்னால என்னை 12th கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டா என்னால் எங்கள் வீட்டில் என்னை படிக்க வைக்கல. ஸோ அதனால வந்து நான் வந்து என்னால் என் ஃப்யூச்சர் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியாமல் நான் கொஞ்ச நாள் வீட்டிலே இருந்தேன். நான் வந்து யூடியூப்ல சர்ச் பண்ணிட்டே இருந்தேன், எதனா பண்ண முடியுமா, எது கிடைச்சாலும் பரவாயில்ல, எதனா பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். அப்போ நான் வந்து ஃப்ரெஷ்கேட்டோட ஆட் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக பார்த்தேன். ஸோ அது மூலயமா வந்து அதுக்கப்புறம் தான் நான் இங்கே ஜாயின் பண்ணேன். வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் நிறையா வந்தது. ஜாயின் பண்ணி எத்தனை மாதம் ஆகுது? இங்கே ஜாயின் பண்ணி 2 years ஆகுது. 2 years ஆகுது இல்லையா? ஓகே. ஸோ எந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்க, இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்க? ஸோ நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, ஃப்ரெஷ்கேட்டில் வந்து இங்கே எப்படி செல்ஃபாக நம்மளே ஸ்டடி பண்ணுறது, செல்ஃபாக எப்படி ஸ்டடி பண்ணுறது, கான்ஃபிடென்ட்டாக எப்படி வந்து எல்லாரும் முன்னாடியும் பேசுறது, அண்ட் தென் வந்து எப்படி வந்து ஆன்சர்லாம் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கிட்டோம், ஒரு டாபிக் ஏதோ புரிஞ்சுக்கிட்டோம், அதை எப்படி நம்ம தெளிவாக புரிஞ்சிருக்கோமா இல்லையா அப்படின்னு கற்றுக்கிறது, இந்தமாரி வந்து நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். ஓகே. இப்போ வந்து சாஃப்ட்வேர் அப்படின்னாலே ப்ரோக்ராமிங் ரொம்ப முக்கியம் இல்லையா? ப்ரோக்ராமிங்ல எதெல்லாம் கற்றுக்கிட்டீங்க? இங்கே ப்ரோக்ராமிங்கில் வந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, ஜாவா, பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட், ஸோ இதெல்லாம் லாங்குவேஜ் இது கற்றுக்கிட்டேன். நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் நான் பண்ணியிருக்கேன். MERN ஸ்டாக் ப்ராஜெக்ட், மீன், அண்ட் தென் வந்து லோ லெவல் டிசைன், ஸோ இந்தமாரி வந்து நிறையா பண்ணியிருக்கேன். ஃப்ரெஷ்கேட்டோட ப்ராஜெக்ட் கூட நான் நிறையா கான்ட்ரிபியூட்லாம் பண்ணியிருக்கேன். ஓகே. பாலா சார் எப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாரா, ஃப்ரெண்ட்லியாக கேட்டால் சொல்லுவாரா, டவுட்லாம் கேட்டால் எப்படி? இல்லை, அவர் ஒரு ஃப்ரெண்டு மாரி தான் இருப்பார். இப்போ வந்து +2 முடிச்சவங்களும் ஜாயின் பண்ணலாம், டிப்ளமோ முடிச்சவங்களும் ஜாயின் பண்ணலாம், கிராஜுவேட்ஸும் ஜாயின் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 10th முடிச்சதுலேருந்து இப்போ கொஞ்சம் பேர் வந்து இப்போ டாக்டர் இளந்திரியன் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட பையன் 10th முடிச்சு NIOS போட்டு இங்கே தான் படிக்கிறான். ஓகே. அவர் பீடியாடிக் சர்ஜன், அவர் நம்ம கடலூர் ரொம்ப ஃபேமஸான ஒரு டாக்டர். அவர் பையன் இங்கே தான் படிக்கிறான். 10th முடிச்சுட்டு 11th 12th NIOS போட்டு படிக்கிறாங்க. 12th முடிச்சுட்டு டிகிரியை வந்து கரஸ்பாண்டன்ஸ் எல்லாம் ஆன்லைன் டிகிரி இருக்குது பார்த்தீங்களா, IIT BS அந்த மாதிரி போட்டு படிக்கிறாங்க. கிராஜுவேட்ஸ் படிக்கிறாங்க. இப்போ வந்து யூஎஸ்லேருந்து ஒரு கேர்ள், அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப், அவங்க 34 வயசு, அவங்க ஆன்லைனில் படிக்கிறாங்க. ஜெர்மனிலேருந்து ஒரு லேடி படிக்கிறாங்க, அவங்களும் 30 வயசுக்கு மேலே. ஸோ யார் வேணால் இதில் படிக்கலாம். ஓகே சார். இப்போ வந்து ஜாயின் பண்ணும்போது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி சார், பர் இயர் எவ்வளோ பே பண்ணணும், அதை பற்றி கொஞ்சம்? ஸோ 12th முடிச்சுட்டு வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இது ஒரு 4 year டிகிரி மாதிரி. அவங்க வந்து பர் இயர் 40,000. ஸோ 4 yearsக்கு 1,60,000. பட் அவங்க படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ஏதாவது ஒரு இன்டர்ன்ஷிப் கிடைக்கலாம்,
ரைட். அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்குன்னா அவங்க என்ன பண்ணலாம்னா அப்படியே வேலைக்கு போயிடலாம். வேலைக்கு போயிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு அவங்க வந்து இந்த ஃபீஸை பே பண்ணிக்கலாம். உங்க நேம் சொல்லுங்கம்மா, எங்கேருந்து வரீங்க? ஓகே, நான் வந்து மை நேம் இஸ் டி ரக்ஷன்யா. நான் வந்து காமாட்சி சண்முகம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தான் நான் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணேன் 2024. ஸோ நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் தான் எடுத்திருந்தேன் 12th ஸ்டாண்டர்டில். ஸோ இதான் என்னோட. இப்போ வந்து இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போகணுன்ற ஆசை உங்களுக்கு எப்படி வந்துச்சு? ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்தே லைக் கம்ப்யூட்டர்ஸ்னா பிடிக்கும். லைக் அதில் நிறைய நான் பண்ணி பார்ப்பேன். எனக்கு சும்மா கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறதே பிடிக்கும். அதில் ஜென்ரேட் ஆன இன்ட்ரெஸ்ட் தான் இது. இப்போ நிறைய இன்ஸ்டியூஷன், நீங்கள் கல்லூரிலே நிறைய இன்ஸ்டியூஷன் இருக்குது. ஸோ அதனால் இந்த இன்ஸ்டியூஷன் சூஸ் பண்ணீங்க நீங்கள்? ஸோ இங்கே வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்றதுனால, இப்போ நம்மளே வந்து புது புது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம், நம்மளே செல்ஃப் லேர்ன் பண்ணுறதுனால இது ஒரு ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம எல்லாமே பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ தட் இது வந்து நம்ம ஸ்கில் வந்து நிறைய டெவலப் ஆகும். இப்போ நீங்கள் +2 படிக்கும்போது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஏதாவது படிச்சிருக்கீங்களா ஆல்ரெடி? படிச்சிருப்போம். லைக் ப்ராக்டிக்கல் அப்போ வந்து நம்ம படிக்கிறதா சும்மா வந்து C++ வந்து எனக்கு வந்து இருந்துச்சு 12th ஸ்டாண்டர்டில். ஸோ C++ படித்தேன். இங்கே ஜாயின் பண்ணி எத்தனை மாதம் ஆகுது நீங்கள்? ஸோ நான் ஜாயின் பண்ணி 8 months ஆகும். ஓகே. ஸோ என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்க? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எது கற்றுக்கிட்டீங்க? வேறு அதர் ஸ்கில்ஸ் என்ன நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்க? ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு பார்த்தா ஜாவா ஸ்கிரிப்ட், ரியாக்ட் வந்து நாங்கள் வந்து படிச்சிருக்கேன். ஸோ அதை வச்சு தான் வந்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு. ஓகே. பாலா சார் எப்படி, அவர் ட்ரைனிங் எப்படி கொடுப்பாரு உங்களுக்கு? லைக் வந்து ஒரு கான்செப்டை வந்து எப்படி கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. லைக் செல்ஃப் லேர்ன் எப்படி பண்ணுறதுன்றது தான் இங்கே மேஜர் கான்செப்ட். ஸோ எல்லாமே கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஓகே. இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம்? ஸோ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து கான்ஃபிடென்ட்டாக பேசுறது, சாஃப்ட் ஸ்கில்ஸ், ஹார்ட் ஸ்கில்ஸ் இது எல்லாமே வந்து டீச் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இப்போ நேற்று வந்து 4 பேர் ஆஃபர் வாங்கியிருக்காங்க. நேற்று வந்து 4 பேர். அது வந்து அந்த ஆஃபர் அவங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னா, அந்த கம்பெனிக்கு வந்து ட்ரெயின்டு எம்ப்ளாயிஸ் வேணும் ஜாவா ஸ்ப்ரிங் பூட்டில். அவங்க எடுத்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு கஷ்டம். ஸோ நான் ஏற்கனவே அந்த கம்பெனி எம்ப்ளாயிஸ் நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஸோ என்கிட்ட வந்து இதுமாதிரி ட்ரெயின்டாக வேணும் அப்படின்னாங்க. நாங்கள் கரெக்டாக ட்ரெயின் பண்ணி அப்புறம் அவங்கள வந்து ஒரு 10 பேர் அனுப்பிச்சோம் இன்டர்வியூக்கு. அதில் 4 பேர் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எங்களை அப்ரோச் பண்ணுவாங்க ஃபார் ட்ரெயின்டு. நாங்கள் கார்பரேட் ட்ரைனிங் பண்ணுறோம், அதாவது கம்பெனி எம்ப்ளாயிஸை ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு அது எக்ஸ்ட்ரா டைம் ஆகும் பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரா டைம் அண்ட் காஸ்ட் ஆகும் கம்பெனிக்கு. நாங்கள் இப்போ இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி பிளேஸ் பண்ணும்போது கம்பெனியை சார்ஜ் பண்ண மாட்டோம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கும் போது. அது மாதிரி எங்களுக்கு சில கம்பெனி டைப் இருக்குது, அது மூலியமாக பிளேஸ்மெண்ட் நடக்கும். ரெண்டாவது, அவங்க ஒன்ஸ் வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க, தெளிவாக பேசுகிற ஸ்டேஜ், அவங்களால வந்து தெளிவாக யோசிக்கிற ஸ்டேஜ் வந்துட்டாங்கன்னா எங்களுக்கு ஒரு போர்ட்டல் இருக்குது, இன்லைன் போர்ட்டல். அந்த போர்ட்டலை அவங்களுக்கு ஓப்பன் பண்ணிவிடுவோம். அவங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணிவிடுவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் இருக்கிற எல்லா ஜாபும், நோக்கரி இருக்கிற ஜாப், லிங்க்டின் இருக்கிற ஜாப், எல்லா ஜாபும் அந்த போர்ட்டலில் வரும். அந்த போர்ட்டல் மூலியமாக அவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே சார். இப்போ வந்து இப்போ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு போகிறாங்க, அவங்க வந்து பிளேஸ் ஆகிறதுக்கு அவங்களை ட்ராக் பண்ணுவீங்களா நீங்கள்? எப்படி சார் அது? ஓகே. இப்போ கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து பிளேஸ் ஆகிற வரைக்குமே அவங்க ஃப்ரெஷ் கேட்ல இருப்பாங்க, ரைட்டு. அது மட்டும் இல்லாமல் கோர்ஸ் வேலை வாங்கி போகிறாங்கல்ல, வேலை வாங்கி போகிறவங்க நாங்கள் ட்ராக் பண்ணுவோம். எப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து phase 1 phase 2 இருக்கு. phase 1 முடிச்சாலே நீங்கள் வந்து ஒரு 5 lakhs per annum to 10 lakhs per annum சம்பாதிக்கலாம். phase 2ல வந்து நல்லா அதிக பேக்கேஜ் வாங்குற இதெல்லாம் அந்த DSA, சிஸ்டம் டிசைன், AI ப்ரோக்ராமிங் அதெல்லாம் phase 2ல இருக்கு. ஸோ ஆனால் phase 1 phase 2 ரெண்டுமே முடிக்கிறதுக்கு 9 மாதத்துக்கு மேலே ஆகும். ஒரு டிகிரி முடிச்சவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுல்ல. ஸோ phase 1 முடிச்சுட்டு அவங்க ஒரு வேலைக்கு போயிடலாம். வேலைக்கு போயிட்டு வேலை பண்ணிக்கிட்டே phase 2 பண்ணலாம். ஸோ தட் அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு அவங்க ஒரு ஹை பேக்கேஜ் 25 lakhs per annum மேலே ஜம்ப் பண்ணிக்கலாம். ஸோ அசோசியேஷன் வித் ஃப்ரெஷ்கேட் வந்து லைஃப் லாங் தான். ஓகே, என் பேர் சலோமி. நான் வந்து 2024ல் 12th கம்ப்ளீட் பண்ணேன். நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கேன். ஓகேம்மா. இப்போ சாஃப்ட்வேர் ட்ரைனிங் அட்டன் பண்ணணும், சாஃப்ட்வேர் கம்பெனி வேலைக்கு போகணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? ஓகே, ஆக்சுவலி நான் வந்து 12th ஸ்டாண்டர்டில் வந்து பயாலஜி குரூப் எடுத்தேன். அதுக்கப்புறம் பயாலஜி எனக்கு செட் ஆகலை அப்படிங்கும்போது, ஸோ எனக்கு கம்ப்யூட்டர்லேயும் சைட் பை சைட் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் வந்து என்னால் அதை பற்றி எனக்கு எந்த ஒரு இதுவுமே தெரியாது. ஸோ ஃப்ரெஷ்கேட் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கம்ப்யூட்டர் பற்றி எல்லா நாலேஜுமே எனக்கு தெரிஞ்சுது. ஓகே. இப்போ கல்லூரில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டியூஷன் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் இந்த இன்ஸ்டியூஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க.
ஓகே, ஃப்ரெஷ்கேட் இன்ஸ்டியூட் வந்து நான் எங்கள் டாடி தான் எனக்கு செகண்ட் பண்ணார். அவர் தான் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்து பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எங்களால் காலேஜ் கரியர் என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியல, ஏன்னா வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் அவ்வளோ கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே வந்து நீங்கள் ஃப்ரெஷ்கேட்டில் படிச்சுட்டு நீ வேலை வாங்கினதுக்கு அப்புறம் நீ வந்து அமௌண்ட் பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக நம்மளே திங்க் பண்ணி லாஜிக்கலாக யோசிச்சு எல்லா விஷயமும் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதனால ஃப்ரெஷ்கேட்டில் ஜாயின் பண்ணி. நீங்கள் ப்ளஸ் டூ படிக்கும்போது ப்ரோக்ராமிங் ஏதாவது கற்றுக்கிட்டீங்களா? இல்லை, ஆக்சுவலி நான் பயாலஜி குரூப் எடுத்ததுனால எனக்கு எதுவுமே நான் கற்றுக்கேன். ஓகே, ஸோ இப்போ இந்த இன்ஸ்டியூஷன் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க நீங்கள்? ஓகே, ஸோ இந்த இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா HTML CSS JavaScript ஜாவா இது எல்லாமே தெரியும். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து ஸ்ப்ரிங் பூட் அதுக்கப்புறம் டெவாப்ஸ் வந்து பண்ணிட்டுருக்கேன். ஓகே, ஸோ பாலா சார் எந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணுவார் நமக்கு, அவரை பற்றி சொல்லுங்கள். பாலா சார் ட்ரைனிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ மற்ற எல்லாரும் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி புரியணும் அப்படிங்கிற மாதிரி புரிய வைக்கிற அளவுக்கு அவர் வந்து ட்ரைன் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நல்லா சொல்லி தருவார். ஓகே, உங்களோட கான்ஃபிடன்ட் லெவல் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம்? ஸோ கான்ஃபிடென்ட் லெவல் என்னோடதுன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து நான் எந்த ஸ்டேஜ்லையுமே ஏற மாட்டேன். ஸோ பிஃபோர் யாராவது முன்னாடி நின்று பேசணும்னா கூட என்னால் பேசவே முடியாது, அவ்வளோ வந்து ஒரு மாதிரி ஆகும். பட் இப்போ வந்து எவ்வளோ பேர் முன்னாடி பேச வச்சாலும் என்னால் ஸ்ட்ராங்காக பேச முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துருக்கு. ஓகேம்மா, தேங்க்யூ. ஓகே சார், இப்போ இன்ஸ்டியூஷனில் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஏர்ன் பண்ணுற மாதிரி ஏதாவது நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்களா? ஆமாம், இன்சூரன்ஸில் படிச்சுட்டு இருக்கும்போது ஏர்ன் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா, எஸ்பெஷலி 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸு. சரி, 12th முடிச்சுட்டு இங்கே படிக்கிறதுனால மெயின் யூஸ் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிட்டீங்க. டிகிரி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து மாதம் வந்து ஒரு 50,000 சம்பளத்துக்கு ஒரு வேலை இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம். எல்லாரும் என்ன சூஸ் பண்ணுவாங்க? 50,000 கம்பெனி தான் சூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு மெயின் ரீசன் நம்ம ஆண்டர்பிரினர்ஸ் கம்மியாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம். 12th முடிச்சுட்டு வரும்போது அவன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் ட்ரை பண்ணலாம். ஒன்ஸ் கற்றுக்கிட்டாங்கன்னா அவன் நிறைய ப்ராடக்ட் பண்ணலாம், அதை மார்க்கெட் பண்ணி பார்க்கலாம், ஃப்ரீலான்சிங் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வேலைக்கு போன கட்டாயம் உடனே கிடையாது. ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் வந்து இருக்குது 12th முடிச்சுட்டு வந்தா. என் பேர் வந்து நந்தினி, நான் திருப்பத்தூர்லேருந்து வரேன். நான் வந்து ஃபுல்லாக 1 to 12th வரையும் தமிழ் மீடியம் தான் படித்தேன். 12th வந்து பயாலஜி குரூப் எடுத்தேன். ஓகேம்மா, நிறைய இன்ஸ்டியூஷன் கடலூரில் இருக்கு இல்லையா? எதனால் எந்த இன்ஸ்டியூஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க? இங்கே வந்து பாலா வந்து நல்லா கிளாஸ் எடுப்பாங்க, அவங்க எடுக்கிறது வந்து நல்லா புரியும். அதான் இப்போ வந்து லெசன் எடுக்கிறாங்கன்னா அது வந்து நம்மளுக்கு புரியலன்னா மறுபடியும் எத்தனை டைம் கேட்டாலும் சொல்லி தருவார். ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் அவங்க வந்து அவங்க மேலே போட்டுப்பாங்க, எங்கள் மேலே போட மாட்டாங்க. போட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து எப்படி எடுத்தால் உங்களுக்கு புரியும், இந்த மாதிரி எடுக்கலாம் சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி எடுப்பாங்க. ஓகே, இப்போ சார் நல்லா கிளாஸ் எடுப்பாரு, உங்களுக்கு யார் சொன்னதுன்னு கேட்குறேன். எங்கள் டேடி சொன்னாங்க, எங்கள் டேடியோட ஃப்ரெண்ட் வந்து எங்கள் டேடிக்கு சொன்னாங்க, அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு. ஓகேம்மா, இப்போ இங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எதெல்லாம் கற்றுக்கிட்டீங்க, என்ன ஸ்கில்ஸாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்க? இந்த மாதிரி HTML CSS JavaScript ஜாவா இதெல்லாம் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக இந்த மாதிரி லாஜிக்கை வந்து எப்படி திங்க் பண்ணுறது. அதுக்கப்புறம் இப்போ வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப இதுவாக இருந்தேன். இப்போ வந்து ஒரு கொஸ்டினை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் லாஜிக் திங்க் பண்ணி என்னாலே கோட் பண்ண முடியும். இப்போ தமிழ் மீடியம் முடிச்சுட்டு வரவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா இந்த இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு? ஸோ நீங்கள் என்ன அந்த மாதிரி ஏதாவது ரொம்ப கஷ்டப்பட்டீங்க? எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் கஷ்டமாக இருந்தாலும் நான் வந்து பயந்து போகணும்னு நினைக்கல. மறுபடியும் வந்து படிக்கலாம், நம்மளால முடியும் அந்த மாதிரி நினச்சி படித்தேன். ஸோ இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? இப்போ வந்து ஓகே, இப்போ வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணால் என்னால் அட்டன் பண்ணி போக முடியும். இந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக பேச முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஹை பேயிங் ஜாப் ஏதாவது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா? சார், ஃபோக்கஸே வந்து ஹை பேயிங் ஜாப் எடுக்கிறது தான். ஹை பேயிங் ஜாப் பார்த்தீங்கன்னா 2 விதமாக வாங்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஃபேஸ்புக் அந்த மாதிரி கம்பெனியில் போய் வாங்கலாம். அந்த மாதிரி கம்பெனியில் போய் ஹை பேயிங் ஜாப் வாங்கணும்னா டேட்டா சயின்ஸ் அல்காரிதம், சிஸ்டம் டிசைன் நல்லா படிக்கணும். அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் டாபிக்ஸ். இன்னொரு விதமாக ஹை பேயிங் ஜாப் வாங்குறது எப்படின்னா, நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி லிங்க்டின்ல அப்டேட் பண்ணி டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா, யூஎஸ்ல ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் இருக்கும், அதை ஃபவுண்டர்ஸை நம்ம போய் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரிமோட்டாக ஜாப் கொடுப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கூகுளை விட அதிக பே இருக்கும். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா இப்போ 21 வயசு பசங்க அவங்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 21 வயசு பையன் 2 கோடி சம்பாதிக்கிறான். ஓகே, இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஆஃபர் வாங்கியிருக்கான். 21 வயசு. இப்போ எனக்கு பார்த்து சாஃப்ட்வேர் என்ன பெரிய அட்வான்டேஜ்னா, எனக்கு 60 lakhs per annum வாங்குறதுக்கு 22 years ஆச்சு. ஓகே சார், நான் படிச்சது NIT திருச்சி. ஆனால் இந்த பையன் 21 வயசு, காலேஜ் ட்ராப் அவுட்டு, ஆனால் சம்பாதிக்கிறது 2 கோடி இந்தியாவில இருந்து. இதெல்லாம் இப்போ பாசிபிள். இதில் எப்படி பாசிபிள் அப்படின்னா, அவன் நல்லா டேலண்ட்டை டெவலப் பண்ணிக்கிட்டான். அந்த கம்பெனி நிறைய கம்பெனி வந்து அவங்க கோடை ஓப்பன் சோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கோடை எடுத்து புரிஞ்சுக்கிட்டு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறான். ஸோ இவனால் வேலை செய்ய முடியும்னா யூஎஸ்ல கொடுக்குற சேலரி இங்கே கொடுக்குறாங்க. ஓகே ஓகே. ஸோ 2 விதமாக ஹை பேயிங் வாங்கலாம். ஒன்று ரிமோட் ஜாப் மூலியமாக வாங்கலாம், இல்லைன்னா இங்கே இருக்கிற ப்ராடக்ட் கம்பெனி இருக்கு பார்த்தீங்களா,
அதுக்கு அப்ளை பண்ணி மூலியமா வாங்கலாம். ரெண்டுத்துக்குமே நாங்கள் டார்கெட் பண்றோம். என் பேர் வந்து சரண்யா. நான் விருதாசலம்ல இருந்து வரேன். நான் 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பயாலஜி குரூப் தான். ஓகே. ஸோ கடலூர்ல பார்த்து நிறைய இன்ஸ்டியூஷன் இருக்கு இல்லையா? அதனால இந்த இந்த இன்ஸ்டியூஷன் வந்து சூஸ் பண்ணீங்க? ஸோ இங்க ஃப்ரெஷ் கிரேட் சூஸ் பண்ண மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, இங்க மீட்டிங்ல வந்து எனக்கு புரிஞ்சுதா புரியலையா அப்படின்னு வந்து பாலா வந்து கேட்பாங்க. அது எனக்கு இங்க வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ புரியல அப்படின்னு நம்ம ஹேண்ட் ரைஸ் பண்ணோம்னா மறுபடியும் அந்த கான்செப்டை ரிப்பீட் பண்ணுவாங்க ஒன்ஸ் அகைன். அண்ட் தென் அங்க ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற இண்டிவிஜுவல் கேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்மளே போயிட்டு ஒரு டவுட் வந்து நம்ம போய் கேட்கல, ரைஸ் பண்ணல அப்படின்னாலும் அவங்களே வந்து கேட்பாங்க, இது என்ன பண்ற புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இண்டிவிஜுவல் கேர் கொடுக்கறது எனக்கு இங்க ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்க ஜாயின் பண்ணி எத்தனை மாசம் ஆகுது நீங்க? நான் இங்க ஜாயின் பண்ணி 6 months ஆகுது. ஓகே. எதெல்லாம் கத்துக்கிட்டீங்க இங்க? நான் இங்க வந்து HTML, CSS, அப்புறம் ரியாக்ட் லாங்குவேஜஸ் பார்க்கும்போது ஜாவாஸ்கிரிப்ட், ஜாவா, அப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணது வந்து பைத்தான் ப்ராப்ளம் சால்விங் போயிட்டு இருக்கு. நீங்க +2 வந்து எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க? நான் வந்து 554 out of 600 வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தேன். எதனால காலேஜ் போகாம இந்த இன்ஸ்டியூட் வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க? ஸோ நான் வந்து 12th முடிச்சதுக்கு அப்புறமா வந்து நீட் ட்ரை பண்ணேன். அதில் வந்து எனக்கு வந்து எனஃப் ஸ்கோர் கிடைக்கல. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா, லிட்டரலி நான் வந்து படிக்கிறதுலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பேராமெடிக்கல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கவுன்சிலிங் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் தான் கசின் மூலயமா எனக்கு ஃப்ரெஷ் கைட் தெரிஞ்சு வந்தது. ஸோ இங்கே வந்திருந்த இனிஷியல் டேஸில் வந்து எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இதுலையுமே வரல. அதுக்கப்புறமா இதுலேயே கொஞ்சம் சக்ஸஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் தானே வந்து அதுக்கப்புறம் எனக்கு நமக்கு இதுதான் கேரியர் அப்படின்ற மாதிரி நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே. நீங்க இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா நீங்க +2? நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் தான். ஓகே. இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க இங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம்? ஸோ இங்கே ஜாயின் பண்ணது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். இப்போ 12th முடிச்சுட்டு எனக்கு இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பேச சொல்லியிருந்தா நான் ரொம்ப பயந்துருப்பேன். இப்போ எனக்கு அது வந்து இப்போ மீட்டிங்லாம் நடக்கும்பொழுது பார்த்தோன்னா முன்னாடி கூப்பிட்டு நம்மளை வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அது நம்ம கான்ஃபிடென்ட் லெவலில் ரொம்பவே பூஸ்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஓகே. தேங்க்யூ.